தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகி நீக்கப்பட்டிருக்கிறார் கட்சியிலிருந்து. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெர்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெர்ரி, என்ன காரணத்திற்காக நீக்கப்பட்டிருக்கிறார், என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. தமிழக காவல்துறையை பொது மேடையில் அவதூறாக பேசியதாக கூறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதற்கு சீமான் தரப்பு விளக்கமாக பதில் கடிதம் அனுப்பிய வழக்கறிஞர் பாசறை மாநில தலைவர் சேவியர் பெலிக்ஸ் கட்சியிலிருந்து இரவோடு இரவாக அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் நீக்கப்பட்டது தொடர்பான அறிக்கையில் பார்த்தோமையானால், சென்னை மாவட்ட கொளத்தூர் தொகுதியைச் சேர்ந்த சேவியர் பெலிக்ஸ் அவர்கள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதை அடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின்படி அவர் வகித்து வந்த பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறார். அதனால் அவரது கருத்திற்கோ செயலுக்கோ இனி கட்சி பொறுப்பேற்காது. நாம் தமிழர் கட்சி உறவுகள் இவரோடு கட்சி அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை எனவும் அறிக்கையில் சீமான் வெளியிட்டிருக்கிறார். நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் உரிய ஒப்புதல் இன்றி அவராகவே கடிதம் அனுப்பியதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் விளக்கம் அளிக்கின்றன. கடந்த 2 வாரங்களாக திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் நாதாகவினருக்கும் இடையே சமூக வலைதளங்களில் வார்த்தை போர் நீடித்து வந்தது. அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார். இதற்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் காரணம் எனவும் அவருக்கு சாதி ரீதியான வெறுப்பு இருக்கிறது எனவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெயர் குறிப்பிடாமல் மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தார். இதனால் கொதிப்படைந்த வருண்குமார் IPS தனது வழக்கறிஞர் மூலமாக சீமானுக்கு கிரிமினல் அவதூறு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். சீமானுக்கு எதிராக வருண்குமார் அளித்த நோட்டீஸில், எனக்கு எதிராக அவதூறு பரப்பியதற்காக 7 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும், 2 கோடி ரூபாய் நஷ்டஈடாக தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இதற்கு 16 பக்கங்கள் கொண்ட பதில் கடிதத்தை சீமான் தனது வழக்கறிஞர் மூலமாக சமர்ப்பித்திருந்தார். இந்த பதில் கடிதம் நேற்று மாலை மற்றும் மாலையிலிருந்து இரவு வரை கடும் விவாத பொருளையும் நாதாக மீது பெரும் விமர்சனத்தையும் எழுப்பியிருந்தது. அதில் திருச்சி எஸ்பி வருண்குமாரின் சாதி என்னவென்றே எனக்கு தெரியாது, சாட்டை துரைமுருகனிடம் வருண்குமாரின் ஜாதி இதுதான் என்று ஒரு காவல் அதிகாரி கூறியதாக என்னிடம் சொன்னதால் நான் அதை பேசிவிட்டேன். இளம் அதிகாரியாக வருண்குமாருக்கு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது, பதவி உயர்வுகள் மூலம் DGP ஆகும் அளவுக்கு தகுதி உள்ளது என திடீர் என்று ட்விஸ்டும் அடித்திருந்தார். 8 மணி நேரம் வேலை உள்ள காவல்துறையினரும் உரிமைகளுக்காக குரல் கொடுத்துள்ளேன் என்றும் விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் சமூக ஊடகங்களில் இந்த சம்பவம் ஒரு விவாத பொருளானது ஏற்கனவே நாதாக தலைமையில ஏற்படுத்தி இருந்தது. கட்சி வட்டாரங்களுடைய தகவல் என்னவாக இருக்கிறது என்றால், கட்சி நிர்வாகிகளும் வழக்கம் போல கட்சி சார்ந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வது போல சீமான் சேவியரிடம் பகிர்ந்து கொண்டதாகவும், அந்த தகவல்களை சீமானுடைய கவனம் இல்லாமல் அவருடைய கவனத்திற்கு செல்லாமலே இவராகவே அறிக்கை மூலமாக வெளியிட்டதாகவும், இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.